ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில் ஆடி சுவாதி திருவிழா விமர்சையாக நடைபெற்ற ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாயனார் பறவை நாச்சியார் திருக்கல்யாணம். அம்பாசமுத்திரம் அருள்மிகு சங்கரலிங்க சுவாமி கோவில் ஆடித்தபசு திருவிழா ஸ்ரீ கோமதி அம்பாளுக்கு நடைபெற்ற அபிஷேக ஆராதனை. சேலம் கோட்டை ஸ்ரீ அழகிரிநாத சுவாமி திருக்கோயில் உற்சவம் சிறப்பாக நடைபெற்ற ஊஞ்சல் சேவை. கும்பகோணம் அருள்மிகு காத்தாயி அம்மன் கோவில் ஆடி திருவிழா வைபவமாக நடைபெற்ற திருவிளக்கு பூஜை. திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி திருக்கோயிலில் ஆடி சுவாதி திருவிழாவையொட்டி சைவ சமய நாயன்மார்களில் முதன்மையானவரும் ஸ்ரீ தியாகராஜரின் தோழனாகவும் திகழ்ந்த அருள்மிகு சுந்தரமூர்த்தி நாயனார் திருக்கல்யாண விழா கோலாகலமாக நடைபெற்றது. சிவபெருமானே தனது நண்பரான சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு பெண் கேட்டு திருவாரூரில் 4 வீதிகள் வழியாக நடந்து சென்ற வரலாறு கொண்ட இந்த சிவாலய வளாகத்தில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க, மேடை மீது உற்சவமூர்த்திகள் ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாயனாரையும் ஸ்ரீ பறவை நாச்சியாரையும் கல்யாண கோலத்தில் குலுவிருக்கச் செய்து பூஜைகளை துவக்கினர். சிவாச்சாரியார்கள் கலசங்களை பிரதிஷ்டை செய்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் வேத மந்திர உச்சாடனங்களோடு ஹோமம் வளர்த்தனர். பட்டாடைகள் அணிந்து சர்வாபரணங்களுடன் உற்சவ மூர்த்திகள் திருக்காட்சி தந்தருள ஆரத்தி காட்டியதும் நாயனாருக்கு யக்னோபவீதம் சாற்றப்பட்டது. தொடர்ந்து குண்டத்தில் மந்திர உச்சாடனங்களோடு பலவித மூலிகைப் பொருட்களும் நெய்யும் சேர்ப்பித்து ஹோமம் வளர்த்தனர். பிறகு மங்கள வாத்தியங்கள் மந்திர உச்சாடனங்களோடு பக்தர்கள் உற்சவ மூர்த்திகள் மீது மலர்கள் தூவ பறவை நாச்சியாருக்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. இதையடுத்து குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்து ஆரத்தி காண்பித்ததும் உற்சவ மூர்த்திகளுக்கு ஷோடசோபச்சாரம் செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து கோபுர தீபம் காண்பித்தனர். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கோமதி அம்பாள் உடனமர் ஸ்ரீ சங்கரலிங்க சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்று வரும் ஆடித்தபசு திருவிழாவின் ஒரு பகுதியாக அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு வழக்கமான பூஜைகள் நடைபெற்றதும் ஆலய வளாகத்தில் உள்ள அபிஷேக பீடத்தின் மேல் விநாயகர், ஸ்ரீ கோமதி அம்பாள் அம்பிகையுடன் சங்கரலிங்க சுவாமி உற்சவமூர்த்திகளை எழுந்தருளச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். கைலாய வாத்தியங்கள் முழங்க உற்சவ தெய்வங்களுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பாடல்கள் பாடியபடி உற்சவ மூர்த்திகளை தரிசிக்க திரவிய அபிஷேகம் நிறைவு பெற்றதும் நவகலசாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் உற்சவ மூர்த்திகளுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்தி காட்டியதும் பூஜையில் பங்கேற்ற பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதம் வழங்கினர். இதைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு வஸ்திரங்கள் கட்டி மாலைகள் சூட்டி அலங்கரித்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து பஞ்சகற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. சேலம் கோட்டை பெருமாள் கோயில் என அழைக்கப்படும் ஸ்ரீ அழகிரிநாத சுவாமி ஆலயத்தில் ஊஞ்சல் உற்சவம் வைபவமாக நடைபெற்று வருகிறது. கோயிலில் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட மண்டபத்தின் நடுவே ஊஞ்சல் மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாளை எழுந்தருளச் செய்து ஊஞ்சல் சேவையை துவக்கினர். அலங்கார பிரியனுக்கு ஊதா நிற பட்டாடை கட்டி கவசங்களுடன் நீலநாயக்க பதக்கம், மரகத பதக்கம் உள்ளிட்ட பதக்கங்களோடு பவளமாலையும் தங்க கிரீடமும் சூட்டி மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க ஊஞ்சல் ஆடியபடி உபயநாச்சியார்களோடு காட்சி தந்த சுவாமிக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நட்சத்திர தீபம், கோபுர தீபம், கும்ப தீபம் காட்டி பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரமும் நடத்தப்பட்டது. இதையடுத்து வாத்திய முழக்கத்தோடு தெய்வங்களுக்கு மகா கற்பூர ஆரத்தி காட்டி பிரபந்த பாராயணத்துடன் ஆலவட்டம் வீசினர். நிறைவாக அனைவருக்கும் தீர்த்தத்துடன் துளசி பிரசாதம் தந்து சடாரி மரியாதை செய்து அன்னப்பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தென்மாப்பட்டு பகுதியிலிருந்து ஸ்ரீ ஆதினமிளகி ஐயனார் கோவில் புரவி எடுப்பு விழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக தென்மாப்பட்டு புரவி திடலில் ஏராளமான பக்தர்கள் குழுமி இருக்க வர்ணம் தீட்டி வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரிக்கப்பட்டிருந்த மண்ணால் செய்யப்பட்ட குதிரைகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்ததும் ஆரத்தி காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து பக்தர்கள் கோயில் குதிரை முன்னே செல்ல நேர்த்திக்கடன் செலுத்தும் விதமாக ஏராளமான பக்தர்களும் குதிரை பொம்மைகள் சிறியதும் பெரியதுமாக செய்து சுமந்தவாறு பின்தொடர்ந்து வந்தனர். காவல் தெய்வம் முன்னே செல்ல பல்வேறு வீதிகள் வழியாக சென்று அருள்மிகு ஆதீனம் இலக்கி ஐயனார், கிருஷ்ணப்ப ஐயனார் மற்றும் வாணியம்பட்டியில் உள்ள ஐயனார் கோயில்களுக்கு குதிரை பொம்மைகளை சுமந்து கொண்டு சென்று புரவிகளை சேர்ப்பித்தனர். கும்பகோணம் பந்தடிமேடை பகுதியில் இருக்கும் அருள்மிகு காத்தாயி அம்மன், ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோவில் ஆடி திருவிழாவையொட்டி ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக மூலவர் அருள்மிகு காத்தாயி அம்மனுக்கு வெள்ளிக்கவசம் அணிவித்து மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர்.
சுதை சிற்ப வடிவமாக கோயிலில் வீற்றிருக்கும் அருள்மிகு பத்ரகாளி அம்மனுக்கு பச்சை பட்டு சேலை கட்டி எலுமிச்சை மாலைகளோடு காசு மாலை, மலர் மாலைகள் மற்றும் வெட்டிவேர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அருள்மிகு காத்தாயி அம்மன் மற்றும் ஸ்ரீ பத்ரகாளி அம்மனுக்கு பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்ததும் திருவிளக்கு பூஜை துவங்கியது. கோயில் மண்டபத்தில் மங்கள பொருட்களோடு பஞ்சமுக விளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்திருந்த பெண்கள் முதலில் கணபதி பூஜை செய்து திருவிளக்கு பூஜையை துவக்கினர். அம்மனாக பாவித்த பஞ்சமுக திருவிளக்குகளுக்கு திருநாமங்களை கூறி குங்குமத்தால் பக்தியுடன் அர்ச்சனை செய்தனர். பிறகு தேங்காய் பழங்கள் நிவேதித்து திருவிளக்குகளுக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற வைணவ திருத்தலமான ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கடரமண பெருமாள் கோவிலில் ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவருக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோயில் கோஷ்டத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், மஞ்சள், அபிஷேக பொடி, சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களாலும் பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். பிறகு சுவாமிக்கு மஞ்சள் வஸ்திரமும் தாயாருக்கு சிகப்பு பட்டாடையும் கட்டி ஏலக்காய் மாலைகளோடு மல்லிகை சரமும், அரளி, ரோஜா மற்றும் தாமரை மலர்கள் வைத்து அலங்கரித்து திருநாமங்கள் கூறி துளசி மற்றும் உதிரிப்பூக்களால் அர்ச்சித்தனர். இதைத் தொடர்ந்து மஞ்சள் கொண்டும் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். பிறகு கோயிலில் வீற்றிருக்கும் ஸ்ரீ மேதா சரஸ்வதி, ஸ்ரீ பாலமாருதி ஆகியோருக்கும் கற்பூரம் காட்டப்பட்டது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்ததும் அனைவருக்கும் தீர்த்த பிரசாதம் வழங்கினர். கரூரில் புகழ்பெற்ற அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் உற்சவருக்கு தங்கரத புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்திற்கு வருகை தந்த ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை தரிசித்தனர். பிறகு தங்க ரதத்தில் உற்சவர் அம்மனை சிறப்பு அலங்காரத்துடன் கொலுவிற்கச் செய்ததும் உபயதாரர்கள் தேரை வடம் பிடித்து இழுக்க புறப்பாடு துவங்கியது. 2 குதிரைகள் பூட்டப்பட்டு மின் விளக்குகளாலும் வண்ணத்தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட தங்க ரதத்தில் உற்சவர் அம்மன் சிறப்பு அலங்காரத்தோடு அமர்ந்து அருள் புரிந்தவாறு கோயிலை சுற்றி வலம் வந்தார். ஏராளமான பக்தர்கள் ஓம் சக்தி, பராசக்தி என பக்தி கோஷம் எழுப்பியபடி அம்மனை வணங்கி வழிபட்டதும் தேர் மீண்டும் நிலையை அடைந்தது. இதைத் தொடர்ந்து பக்தர்கள் கோயில் முன்பு உப்பு மிளகு தூவி கற்பூரம் ஏற்றி வைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் வெளிப்பட்டினத்தில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு முத்தாளம்மன் கோவிலில் ஆடி திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஆடி திருவிழாவை முன்னிட்டு மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட மண்டபத்தில் உற்சவர் அம்மனை பல்லாக்கில் கொலுவிற்கச் செய்திருந்தனர். அம்பிகைக்கு வண்ணப்பட்டு சேலை கட்டி காசு மாலைகளுடன் அடுக்கு பதக்கங்களும் திருமுடியில் சாயக்கொண்டையும் வைத்து அதில் சூரிய சந்திர பதக்கங்களோடு நெத்திச் சுட்டியும் தந்து அலங்காரம் செய்திருந்தனர். மூலவர் அருள்மிகு முத்தாலம்மன் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் ஸ்ரீ கோதை நாச்சியாராக பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். கையில் கோலக்கிளி தாங்கி ஒய்யாரமாக அமர்ந்திருந்த உற்சவருக்கும் மூலஸ்தானத்தில் காட்சி தந்த மூலவருக்கும் தீபம் காட்டப்பட்டது. பின்னர் சிறுமியர்களும் ஏராளமான பெண்களும் பக்தி பாடல்கள் பாடி கும்மியாட்டம், கோலாட்டம் ஆகியவற்றோடு பாரம்பரிய நடனங்களாடி கோயிலை சுற்றி வந்து வழிபட்டனர். ஏராளமானோர் இந்நிகழ்வில் பங்கேற்று அருள்மிகு முத்தாலம்மனை நடனமாடி மனமுருக வேண்டி வழிபட்டதும் மூலவருக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கோபுர தீபத்துடன் மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. செங்கல்பட்டு மாவட்டம் வேடந்தாங்கல் அடுத்த சித்திரக்கூடம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஸ்ரீ முத்தாலம்மன் கோவிலில் உலக நன்மை மற்றும் மழை வேண்டி ஏராளமான பக்தர்கள் பால் குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதையொட்டி ஊர் எல்லையில் பால் குடங்களை வைத்து பம்பைகள் மற்றும் உடுக்கை முழங்க அம்மனை வர்ணித்து குடங்களுக்கு ஆரத்தி காண்பித்தனர். பிறகு காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் பால் குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் பால் குடங்களை சுமந்தவாறு ஊரின் பல்வேறு வீதிகள் வழியே வலம் வந்தனர். நிறைவாக கோயிலை அடைந்ததும் மூலவர் அருள்மிகு முத்துமாரி அம்மனுக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த குடங்களில் இருந்த பாலால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே திருப்புலிவனம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு திரிசூல காளியம்மன் கோவிலில் ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் உற்சவர் அம்மனை ஆயுதங்கள் ஏந்திய தேவியாக அலங்கரித்து நிறுத்தியிருந்தனர். மங்கள பொருட்களோடு திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்திருந்த ஏராளமான பெண்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் முதலில் கணபதி பூஜை செய்தனர். இதையடுத்து அம்மனாக பாவித்த விளக்குகளுக்கு போற்றி மந்திரங்களை கூறி பக்தி ஸ்ரத்தையுடன் குங்குமத்தால் அர்ச்சனை செய்தனர். பிறகு திருவிளக்குகளுக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து ஆரத்தி காட்டப்பட்டது. நிறைவாக பம்பைகள் முழங்க பிரதான திருவிளக்கு மற்றும் அம்மன் திருவுருவ சிலைக்கு மகாமங்கல ஆரத்தி காண்பித்தனர்.
இதைத் தொடர்ந்து பெண்கள் திருவிளக்குகளை கைத்தலமாக ஏந்தி கோயிலை சுற்றி வலம் வந்து வணங்கினர். தேனி, திண்டுக்கல், கரூர் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள ஆலயங்களில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம். தேனியில் உள்ள அருள்மிகு சிவகணேச கந்தப்பெருமான் திருக்கோவிலில் குடிகொண்டு அருள் புரியும் அருள்மிகு மங்கள வாராகி அம்மன் சன்னதி முன்பு மேடை மீது நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து மந்திர உச்சாடனங்களோடு ஹோமம் வளர்த்தனர். பிறகு அருள்மிகு மங்கள வாராகி அம்மனுக்கு மஞ்சள் காப்பு சாற்றி விரலி மஞ்சள் கொண்டு ஆடையும் கிரீடமும் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டியபடி அருள்பாலித்த தேவிக்கு மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. கோயில் வளாகத்தில் உற்சவர் அருள்மிகு வாராகி அம்மன் சயனகோலத்தில் அருள்பாலிக்க ஸ்ரீ கன்யா பூஜை, ஸ்ரீ சுஹாசினி பூஜை ஆகியவை நடத்தப்பட்டன. தொடர்ந்து மூலவருக்கும் உற்சவருக்கும் மலர்கள் தூவி பல்வேறு தீபங்கள் காண்பித்தனர். பிறகு சுருட்டி, விசிறிவிச்சனம், கொடி, குடை சத்தியம், சாமரம் ஆகிய சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரமும் நடத்தப்பட்டது. இதையடுத்து பக்தி பாடல்கள் பாடி ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க உற்சவரை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். மேலும் அம்மனுக்கு வையாளி சேவையும் நடத்தி சன்னதியில் குலுவிருக்கச் செய்தனர். பக்தர்கள் உற்சவரையும் மூலவரையும் மனமுருக வேண்டி தரிசித்ததும் அனைவருக்கும் குங்கும பிரசாதம் வழங்கப்பட்டது. திண்டுக்கல்லில் புகழ்பெற்ற அருள்மிகு வெற்றி வாராகி அம்மன் கோயிலில் ஆஷாட நவராத்திரி விழாவின் ஒரு பகுதியாக சுகாசினி பூஜை நடத்தப்பட்டது. பின்னர் கோயிலில் நாகதேவதைகளோடு வீற்றிருக்கும் வெற்றி விநாயகருக்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து தூபதீபம் காண்பித்தனர். பின்னர் கோயிலில் வீற்றிருக்கும் ஈசனுக்கும் ஆரத்தி சமர்ப்பித்தனர். மூலஸ்தானத்தில் கற்சிலையாகவும் சுதை சிற்ப வடிவமாகவும் அருள்பாலிக்கும் ஸ்ரீ வாராகி அம்மனை சிம்ம வாகனத்தின் மேல் அமர்ந்து அருள் புரியும் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியாக அலங்கரித்திருந்தனர். தொடர்ந்து சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வஸ்திரங்கள் மற்றும் மங்கள பொருட்கள் தந்து சுகாசினி பூஜை செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஸ்ரீ கன்யா பூஜை நடைபெற்றது. பின்னர் மூலவர் முன்பு மகாமேருவை வைத்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி குங்குமார்ச்சனை செய்தனர். இதையடுத்து பல்வேறு தீபங்கள் காட்டி சங்கு முழங்க சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரமும் செய்து அம்மனுக்கு மகா கற்பூர ஆரத்தியும் ஏக தீபமும் சமர்ப்பித்தனர். கரூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு கற்பக விநாயகர் கோயிலில் குடிகொண்டுள்ள ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு பலவித திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு அம்மனுக்கு குங்குமத்துடன் சந்தனக்காப்பு சாற்றி காசு மாலையோடு ஒட்டியானம் கட்டி மலர் மாலைகள் அணிவித்து அலங்கரித்தனர். அபயமும் வரதமும் காட்டியபடி அருள்பாலித்த ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு பஞ்சகற்பூர ஆரத்தியோடு ஏகதீபம் காண்பித்தனர். பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அருள்மிகு வாராகி அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் அடுத்த பாண்டமங்கலத்தில் இருக்கும் அருள்மிகு மங்கள வாராகி அம்மன் திருக்கோயிலில் குடிகொண்டு அருள்பாலிக்கும் விநாயகருக்கு திருநாமங்கள் கூறி அரளிப்பூக்களால் அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து தூபத்தோடு தீபம் காட்டப்பட்டது. கோயிலில் குடிகொண்டுள்ள ஸ்ரீ மங்கள வாராகி அம்மனுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி மலர் மாலைகளோடு விரலி மஞ்சள் மாலையும் அணிவித்து அலங்காரம் செய்து தூபதீப நைவேத்தியம் சமர்ப்பித்தனர். தொடர்ந்து விநாயகருக்கும் ஸ்ரீ மங்கள வாராகி அம்மனுக்கும் நாமார்ச்சனையோடு பஞ்சதீபமும் கற்பூர ஆரத்தியும் காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் மீது அபிஷேக நீர் தெளிக்கப்பட்டது. சிவகங்கை நகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவிலில் 40ஆம் ஆண்டு பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு முளைப்பாரி ஊர்வலம் நடத்தப்பட்டது. முன்னதாக கோயிலில் மூலவர் அம்மனுக்கு மாவுக்காப்பு சாற்றி புதுப்பட்டு சேலை கட்டி முத்தாரத்துடன் மலர் மாலைகளும் எலுமிச்சை மாலையும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். சூலமேந்திய தேவியாக அம்பிகை அருள்பாலிக்க தீபாரத்தி காட்டப்பட்டது. பின்னர் கோயில் முன்பு நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை வைத்து ஏராளமான பெண்கள் பக்தி பாடல்கள் பாடி கும்மியடித்து வழிபட்டனர். இதைத் தொடர்ந்து பாரம்பரிய நடனங்கள் ஆடியதும் கோயில் பூசாரி பூங்கரகத்தை சுமந்து கொண்டு
கோயிலின் வெளியே வர முளைப்பாரிகளுக்கு ஆரத்தி காட்டியதும் பக்தர்கள் முளைப்பாரிகளை சுமந்து கொண்டு கோயிலிலிருந்து ஊர்வலம் புறப்பட்டனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல ஊரின் பல்வேறு வீதிகள் வழியே முளைப்பாரிகளை சுமந்து கொண்டு ஊர்வலமாக சென்றனர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எண்ணற்ற பக்தர்கள் முளைப்பாரி சட்டிகளை சுமந்து கொண்டு ஊர்வலமாக சென்று கோயிலை அடைந்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரையில் அமைந்திருக்கும் 500 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த அருள்மிகு கௌமாரியம்மன் கோவில் ஆடித்திருவிழாவையொட்டி ஏராளமானோர் பால்குடம் சுமந்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். முன்னதாக பெரியகுளம் தீர்த்து தொட்டி பகுதியில் அருள்மிகு கௌமாரியம்மன் உற்சவரை சப்பரத்தில் அமர்த்தி கற்பூரம் காண்பித்ததும் விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால்குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். நாதஸ்வர மேளதாளங்கள் சிறிய சப்பரத்தில் அம்மன் உற்சவர் முன்னே செல்ல ஏராளமானோர் பால்குடங்களை சுமந்தவாறு பின்தொடர்ந்து வந்தனர். ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக சென்று நிறைவாக அருள்மிகு கௌமாரியம்மன் கோயிலை அடைந்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சேலம் ஹஸ்தம்பட்டி பகுதியில் கோயில் கொண்டிருக்கும் அருள்மிகு மாரியம்மன் ஆடித்திருவிழாவையொட்டி பக்தர்களுக்கு ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மனாக காட்சி தந்தருளினர். மூலவர் அம்மனுக்கு திருமுகத்தில் செந்நிற காப்பு சாற்றி புதுப்பட்டு சேலை கட்டி கவசங்களுடன் ஆபரணங்களும் கிரீடத்துடன் மாலைகளும் அணிவித்து சமயபுரம் மாரியம்மன் அலங்காரம் செய்திருந்தனர். அஷ்டபுஜ நாயகியாக ஆயுதங்கள் ஏந்தியபடி அருள்மிகு மாரியம்மன் அழகாக திருக்காட்சி தந்தருளினார். அம்மன் சிரசிற்கும் முகக்கவசம் வைத்து அலங்கரித்திருந்தனர். மங்கள வாத்தியங்கள் முழங்க மூலவருக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து ஆரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் அருள்மிகு மாரியம்மனை பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள ஆலயங்களின் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. அந்த காட்சிகளின் தொகுப்பை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். தஞ்சாவூர் மாவட்டம் அதிராமப்பட்டினம் அருகே கீழத்தோட்டம் பகுதியில் உள்ள அருள்மிகு பாலமுருகன் கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை முன்னிட்டு வேத பண்டிதர்கள் யாகங்களை வளர்த்ததும் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். மங்கள வாத்தியங்கள், கேரளத்து செண்டை வாத்தியங்கள் முழங்க கோயில் யானை முன்னே செல்ல கலச புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க மூலவர் சன்னதி மற்றும் பரிவார தெய்வ சன்னதி விமான கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்கரித்து ஆரத்தி காண்பித்ததும் கோபுர தரிசனம் செய்த பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுநாள் கிராமத்தில் பெரிய கண்மாய் கரையில் அமைந்துள்ள அருள்மிகு மகா கணபதி ஸ்ரீ 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி கோவில் கும்பாபிஷேகத்தையொட்டி கருவறையில் எழுந்தருளியுள்ள மூலவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்தனர். கோயில் அருகே அமைக்கப்பட்ட யாகசாலையில் வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் யாகங்களை வளர்த்ததும் தாமரை பீடத்தின் மேல் ஸ்ரீ கருப்பண்ணசாமி திருமுகத்துடன் ஆவாகனம் செய்யப்பட்ட பிரதான கலசத்திற்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து மந்திரங்கள் ஓதியபடி கோபுர தீபமும் பஞ்சகற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டது. தொடர்ந்து குண்டங்களில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டதும் கலச புறப்பாடு நடைபெற்றது. கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் ஒற்றை விமான கலசத்திற்கு தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் மலர் மாலையும் கட்டி அலங்கரித்து அர்ச்சனை செய்து புனித நீரையும் ஊற்றி கும்பாபிஷேகத்தை நிறைவு செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே மேலேரிப்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு தான்தோன்றி அம்மன் திருக்கோயில் குடமுழுக்கு விழாவையொட்டி யாகசாலையில் வேத பண்டிதர்கள் யாகங்கள் வளர்த்ததும் கடம் புறப்பாடு நடைபெற்றது. பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வந்ததும் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் விமான கலசத்திற்கு அர்ச்சனை செய்து புனித நீரை ஊற்றினர். இதையடுத்து அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. நிறைவாக அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. நாமக்கல் திருச்செங்கோடு மார்க்கத்தில் அமைந்துள்ள அருள்மிகு வீர கணபதி மற்றும் ஸ்ரீ சந்தை கருப்பண்ணசாமி கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோயில் அருகே அமைக்கப்பட்ட யாகசாலையில் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி யாகங்கள் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு கலசங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் கடம் புறப்பாடு நடைபெற்றது. கோபுர விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றியதும் கோயிலில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ கருப்பண்ண சுவாமிக்கும் கலசாபிஷேகம் நடைபெற்றது. இதையடுத்து மூலவருக்கு சந்தனக்காப்பு சாற்றி வஸ்திரம் கட்டி எலுமிச்சை மாலைகளோடு மலர் மாலைகள் அணிவித்து நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் பகுதியில் இருக்கும் அருள்மிகு மகா மாரியம்மன் திருக்கோயிலில் 36ஆம் ஆண்டு ஆடி பால்குட ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக காவிரி ஆற்றங்கரையிலிருந்து ஏராளமான பக்தர்கள் பால்குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்து கோயிலை அடைந்தனர். பிறகு கருவறையில் உற்சவரையும் எழுந்தருளச் செய்து மூலவருக்கும் உற்சவருக்கும் பாலாபிஷேகம் நடத்தப்பட்டது.
இதையடுத்து அம்மனுக்கு திருமுகத்தில் சந்தனக்காப்பு சாற்றி மஞ்சள் பட்டு சேலை கட்டி ஆபரணங்களுடன் கிரீடமும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்தனர். அம்மன் சுயம்பு மூர்த்தி மற்றும் மூலமூர்த்திக்கு திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து தீபம் சமர்ப்பித்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில் ஆடி சுவாதி திருவிழா விமர்சையாக நடைபெற்ற ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாயனார் பறவை நாச்சியார் திருக்கல்யாணம். அம்பாசமுத்திரம் அருள்மிகு சங்கரலிங்க சுவாமி கோவில் ஆடித்தபசு திருவிழா ஸ்ரீ கோமதி அம்பாளுக்கு நடைபெற்ற அபிஷேக ஆராதனை. சேலம் கோட்டை ஸ்ரீ அழகிரிநாத சுவாமி திருக்கோயில் உற்சவம் சிறப்பாக நடைபெற்ற ஊஞ்சல் சேவை. கும்பகோணம் அருள்மிகு காத்தாயி அம்மன் கோவில் ஆடி திருவிழா வைபவமாக நடைபெற்ற திருவிளக்கு பூஜை. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.